அவர் நடத்துவாரு, நாம பண்றது கிடையாது. நான் அந்த மூச்சு காத்தை இழுத்து விட்டுக்கின்னு இதை கவனிச்சுட்டு இருக்கிறேன், வாசி பண்றேன், இந்த குண்டலினி சக்கரை இந்த சக்கரத்தை தான் எழுப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நாம பண்றது கிடையாது. எல்லாத்தையும் யார் பண்றது? ஆல்ரெடி இறைவன் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா இப்போ யார் பண்ணணும்? நாம அவருடைய திருவடியை சரணடைஞ்சு திருவடியே கதி பாதமே கதின்னு நினைச்சு அந்த உணர்வை பிடிச்சிட்டு சும்மா உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தா, அந்த உணர்வுலயே இருந்தா எல்லாத்தையும் யார் நடத்துவா? அவர் நடத்துவார். அவர் கூட நாம ஏதாவது பெட்டரா பண்ணிட முடியுமா? நாம ஏதாவது பண்ணா ஒரு பிரச்சனை தான் முடியுங்க. எல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் யாருக்கிட்ட கொடுத்தோம்? இறைவா உன் திருவடியே சரணம், நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு வாழ்ந்துட்டா நம்ம எந்த துன்பத்திலையும் போகாம நம்மளை காப்பாத்திக்கலாம், நல்லா இருக்கலாம். நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரே வழி இறைவன்ட்ட நம்ம எல்லாத்தையும் ஒப்படைச்சிடணும். எப்படி சரணடைய முடியும்? திருவடியில கண் மணியில ஒளிய நினைந்து உணர்ந்து அந்த உணர்வுல நினைக்கணும். நான் நினைக்கிறேன் நான் கண்ணை அப்படி நினைச்சுக்கிட்டு கண்ணை நினைக்கிறேன், வெள்ளை வெளி இருக்குது, கருவெளி இருக்குது, மணி இருக்குது, ஒளி இருக்குது அப்படி நினைக்கிறது கிடையாது. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? கற்பனை. அது இப்ப நான் கண்ணை மூடிட்டு அந்த தியானம் பண்றேன் அப்படின்னாக்கா என்ன பண்ணுங்க? கண்ணை மூடிட்டீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் செயல்படுது, கற்பனை பண்றீங்க நீங்க. இது எல்லாமே கற்பனை.